அனைவருக்கும் வணக்கம். நாம் இப்பொழுது வெங்கடேசனுடைய உணவில்லாமல் வாழும் கலையை படிச்சுக்கிட்டு இருக்கிறோம். இது முக்கியமான விஷயத்தை நான் சொல்லப் போறேன். திருவள்ளுவர் என்ன சொன்னாருங்கிறத நான் சொல்லப் போறேன். திருவள்ளுவர், பதஞ்சலி, திருமூலர் இவங்கெல்லாம் முக்கியமானவங்க. புறப்பட்டு புக்கு திரிகின்ற வாயுவை நெறிப்பட உள்ளே நீள்மலமாக்குன்னு திருமூலர் சொல்றார். அது வாயுன்னு சொல்றார். திருவள்ளுவர் மிகனும் குறையினும் நோய் செய்யும் நூலோருங்கிறார். வழி முதலாய் எண்ணிய மூன்று. இந்த வழி என்பதும் திருமூலர் சொல்லக்கூடிய வாயு என்பது ரெண்டு ஒன்று தான் அப்படின்னு வெங்கடேசன் கண்டுபிடிச்சார் 7 ஆண்டுகள் ஆராய்ச்சி பண்ணி. தன்னோட உடம்பை 93 கிலோ இருக்கிற உடம்பை 63 கிலோ மாற்றி காட்டினார் சில மாதங்களில். ஆனால் இதற்கு 7 ஆண்டுகள் ஆராய்ச்சி பண்ணி 1 ஆண்டுகள் முடித்தார். ஆகினால இந்த புத்தகத்தினுடைய 11ஆம் பாடம் ரொம்ப முக்கியம். வெரி வெரி இம்பார்ட்டன்ட் பேஜ். வெரி வெரி important lesson is 11th lesson is very very important, and 5th lesson is very very important. 5th lesson and 9th lesson and 11th lesson and 1st lesson all very very important to the society. Your body act like a plant. The body absorbs the energy from the cosmic because your body already designed for the paramagnetic effect. Paramagnetic effect absorb the energy from the light. The paramagnetic energy absorb the energy from dark. Like as a edible mushrooms. அதாவது மஷ்ரூம்ங்கிறது சாதாரண விஷயம். ஒரு மஷ்ரூம்னு கேள்விப்பட்டிருப்பீங்க. காளான்னு சொல்லுவோம். அந்த காளானுக்கு பார்த்தீங்கன்னா வெள்ளை தான் இருக்கும். அது சூரிய ஒளி தேவையில்லை. வித்தியாசமான தாவரம். அந்த தாவரம் என்ன பண்ணுன்னு கேட்டிங்கன்னா, அதில் பார்த்தீங்கன்னா சோடியம், மெக்னீசியம், இரும்பு இருக்கும். இது 3 என்னன்னு கேட்டிங்கன்னா நானோ பார்ட்டிக்கலாக இருக்கும். நானோ பார்ட்டிக்கலாக இருக்கிறப்ப என்ன பண்ணும் தெரியுமா? நானோ பார்ட்டிகளோட வேலையை நானோ பார்ட்டிக்கலாக -9 இருக்கும். -9, -13, மைனஸ் எப்படி -9, -12, -15, -18 அப்படி போயிட்டே இருக்கும். நானோனாவே -9 வரும். 0.00080 and 1 திருச்ச நானோ. மைக்ரோ கேள்விப்பட்டிருப்பீங்க, நானோ கேள்விப்பட்டிருப்பீங்க, பிக்கோ கேள்விப்பட்டிருப்பீங்க. பிக்கோ மீன்ஸ் 0000 11 0 and add 1 டோட்டல் 12 digit இஸ் ஏ பிக்கோ. சரி, இப்போ இந்த உடம்பு பேராமேக்னெட்டாக மாறினதுக்கப்புறம் அப்சர்வ் பண்ணார். லைட் பட்ட உடனே என்ன பண்ணணும்னு கேட்டிங்கன்னா அப்சர்வ் பண்ண ஆரம்பிக்கும். தாவரம் எப்படி லைட் பட்டோடனே, சூரிய ஒளி பட்டோடனே அந்த தாவர இலைகள் உடனடியாக சக்தி உள்ள கிரகிச்சிக்கும், உள்ள இழுக்கும். அது அப்சார்ப். அப்போ அந்த பிளான்ட் அப்சார்ப் த எனர்ஜி ஃப்ரம் த சன். ஸோ பிகாஸ் the already leaf designed by the paramagnetic, it have every leaves have sodium, magnesium, ferrite, lithium. Some leaves have lithium. Any kind of no problem, but into the paramagnet. Every leaf contains the paramagnet. Because the paramagnet, our human body is a paramagnetic. Skin has a paramagnetic. That's all. ஆக நம்ம உடம்பு பேராமேக்னெட்டாக இருக்கிறனால தான் சக்தி எடுத்துக்கிட்டே இருக்கு. ஒவ்வொரு வினாடியும் எவ்ரி பாடி நீட்ஸ் 300 watts ஃபார் எவ்ரி நானோ செகண்ட், எவ்ரி மைக்ரோ செகண்ட், எவ்ரி நானோ செகண்ட் த பாடி நீட்ஸ் 300 watts. So that energy can be provided by the microwave. That energy can be provided by the microwave. So our body has the paramagnetic effect. No problem. நம்ம உடம்பு பேராமேக்னெட்டாக இருக்கிறனால தான் சக்தி இழுத்துட்டே இருக்கு. எப்போ இழுக்குன்னு கேட்டிங்கன்னா, நம்ம உடம்பு சுத்தப்படுத்துகின்ற பொழுது அது இழுக்க ஆரம்பிக்கும். இதுதான் வள்ளுவர் சொல்லிடுறார். இந்த அருளை புரிந்து கொள்ள, அருள்ங்கிறது எனர்ஜி, அருள்ங்கிறது எலக்ட்ரான், அருள்ங்கிறது மைக்ரோவேவ் எனர்ஜி.
பசி தாகத்தை கட்டுப்படுத்துகின்ற பொழுது அவனை காப்பாத்திக்கிறது. அந்த காப்பாற்றுறதுக்கு அப்புறம் அவங்க வந்து பிச்சை எடுக்க மாட்டாங்க. யாரு பசி தாகத்தை கட்டுப்படுத்துறாங்களோ அவங்க பிச்சை எடுக்க மாட்டாங்க. பிச்சை எடுத்து வாழாத நிலை தான் நமக்கு தேவை. இதுதான் நமக்கு சுதந்திரம். இப்ப நான் சுதந்திரமா இருக்கணும்னா பிச்சை எடுத்து வாழக்கூடாது. அரசாங்கத்திட்ட பிச்சை எடுக்கக்கூடாது. இயற்கை சட்டத்தை புரிந்து கொண்டா நான் வந்து எனக்கு என்னோட உடம்பை காப்பாத்திக் கொள்ள முடியும். இயற்கை சட்டம் புரியுமான்னு பார்க்கணும். அதுக்கு வாத்தியார் வேணும். இயற்கை சட்டம் புரிய சொல்றதுக்கு முடியாதுன்னு தான் சொல்லுது. வெள்ளைக்காரன் சிஸ்டம் முடியாதுங்குது. ஆனால் கிழக்கு நாட்டு சட்டம் முடியுங்குது. அது வந்து பார்த்தீங்கன்னா, செர்டனிட்டி தியரி, நம்ம அன்செர்டனிட்டி தியரி. அன்செர்டனிட்டி அண்ட் செர்டனிட்டி 2 இருக்கும் உலகத்துல. நிலைக் கொள்கை, நிலையாமை கொள்கை 2மே இருக்கும். நிலைத்த கொள்கை, நிலையாமை கொள்கை 2ம் எதிர் புதிருமானது அல்ல. 2னுடைய பயன்பாடு தான் முக்கியம். நெகட்டிவ் நமக்கு தேவை, பாசிட்டிவ் நமக்கு தேவை. பாசிட்டிவ், நெகட்டிவ் 2ம் சேர்ந்தது தான் இந்த உடம்பு. இந்த ஆசீவகம் அப்படித்தான். ஆசீவகம், புத்த மதம், புத்த சமயம், சமண சமயம். சமயங்கள் தான், மதம்னு சொல்ல முடியாது. இந்து சமயம்னு சொல்லலாம், இந்து மதம்னு சொல்ல முடியாது. ஆசீவகம் ஒரு வழிமுறை, சமணம் ஒரு வழிமுறை, பௌத்தம் வழிமுறை. இந்துங்கிற சொல்லே வெள்ளைக்காரன் கொடுத்தது தானே. அது சிந்து நதி தான் இந்துவா மாறுது, சொல் திரிபா மாறும். நம்ம தமிழ்லே பார்த்தீங்கன்னா பல சொற்கள் வந்து திரிஞ்சு போனது தான். எவ்வளவோ சொற்கள் கீதுன்னு மாறிடுது. இருக்குது, இருக்குன்னு சொல்லுவோம், இருக்கிறதுன்னு சொல்லுவான். அப்படியே போக போக கீதா அப்படிம்பான். அப்புறம் தூணு மாற்றிடுவான். இப்படித்தான் நடக்கும். சுருக்கி சுருக்கி பேசி பேசி அர்த்தமே மாறிடுது. இப்படித்தான் அந்த மாறும். இன்னைக்கு சென்னையில் பேசுகிற தமிழ்லாம் பார்த்தீங்கன்னா எல்லாம் இந்த கீதா, கீது இல்லையா, கீதா, நமக்கே புரியாது. அவ என்ன சொல்கிறானே புரியாது. ஆனால் அந்த இருக்கிறது தான் கீதா மாறுது. இப்படி தான் தமிழ் வந்து மாறிட்டு இருக்கு. சரியா? ஆக தமிழ் இருந்து போனதான் இந்த மேன். மனம் தான் மேனாக மாறிக்குது. அப்படி புரிஞ்சுக்கணும். ஆகையினால நாம் வந்து எப்படி இந்த பேராமேக்னட்டாக மாற்றணும்னா, நம்ம ஜீரண நீரை முதல்ல நிறுத்தணும். ஜீரண இஸ் ஏ பேராமேக்னட். டைஜஸ்ட் ஜூஸ் இஸ் ஏ பேராமேக்னட். இஃப் secretes digested juice that is dangerous to the health. ஜீரநீர் சுரந்தாலே மரணம் நிச்சயம். ஜீரநீர் சுரந்தாலே நோய் நிச்சயம் என்று புரிந்து கொள்ள வேண்டும். இது வந்து ப்ராஜெக்ட் ஒர்க், அப்படிதான் சொல்ல முடியும். ப்ராஜெக்ட்னா அதனுடைய நன்மையை சொல்லணும். இது செய்கிறீங்களே சரி, நான் ஓரளவுக்கு கட்டுப்படுத்தினா அது அளவுக்கு நன்மை. நான் வந்து முழுமையாக ஜீரண நீர் நிறுத்தணும்னு அவசியம் இல்லை. ஓரளவுக்கு கட்டுப்படுத்தினாங்க. அதுக்கு தான் நோன்புன்னு வச்சாங்க. நோன்புன்னு என்ன தெரியுமா? எதையும் முன்னாம்பு இருக்கிறதா நோன்பு. குறித்த நேரத்துக்கு சாப்பிட்றதெல்லாம் நோன்பு கிடையாது. ஒரு வைராக்கி நேரம் வச்சுக்குவாங்க. இத்தனை நேரம் கழிச்சு ஒரு குறைஞ்சபட்சம் 12 மணி நேரம், 20 மணி நேரம், 30 மணி நேரம் வச்சுக்குவாங்க. அதுதான் வந்து மதம் சார்ந்த நோன்பு. நாம் வந்து கண்டினியூஸாக நாம் இருக்கிறோம். கண்டினியூஸ் நேச்சுரல் லைஃப் வித் வாட்டர். ஆகையினால இதெல்லாம் பண்ணி பார்த்ததுக்கப்புறம் அந்த இயற்கையாக மாறிவிட்ட உடம்பு அது காற்றை மீறி சுவாசித்து வாழ்கிறது. அதில் நல்ல காற்று இருக்கிற பக்கம் நீங்கள் போங்க, உங்களுக்கு ஆரோக்கியம் கிடைக்கும். நோயற்ற வாழ்வு வாழுங்க. இது குறைந்த கட்டணத்தை தெரிஞ்சுக்கலாம். பெரிய விஷயமே கிடையாது. இன்னைக்கு பொறுத்தளவு ஒரு 2000 ரூபாய் கட்டணத்தில் நீங்கள் ஒரு வாரம் உங்களுக்கு சொல்லி கொடுத்துருவேன். அப்படி நீங்கள் செய்யலாம். வெளிநாட்டுக்காரங்களுக்கு பார்த்தீங்கன்னா $500 வச்சுருக்கேன். $500 கொடுத்தாங்கன்னா எந்த வெளிநாட்டுக்காரனுக்கும் ஐ கேன் try to his language. I can try to his language. I can try to her language. I can try to their language. This is easy with a text message, text chatting method. This is easy way. ஆனால் நீங்கள் சைவத்தில் நிலைத்திருக்கணும். சைவத்தில் நிலைத்திருந்தால்தான் இது சாத்தியம். You should be stabled. You should be stabled with a vegetarian. If you vegetarian, that is possible. If not vegetarian, that is not possible. That's all. ஆகினால காலை முதல் மாலை வரை நீரை மருந்து அருந்துங்க. மாலை ஒரு வேளை மட்டும் வேண்டிய அளவு வேக வைத்த காய்கறியும் கீரைகளையும் அந்த கொழுப்பை கரைத்து எடுப்பதற்காக, அன்னப்பாதை தூய்மை செய்வதற்காக நீங்கள் சாப்பிட்டு வந்தால் உங்கள் உடம்பு நடமாடும் தாவரமாக மாறிவிடும். நன்றி, வணக்கம்.